எப்படி நம்ப சொல்றீங்க? இன்னைக்கு என் தங்கச்சியோட பிறந்த நாள். ஆனா இன்னைக்கு நான் அவளை பார்க்க கூட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு அவ அந்த பானைக்குள்ள அடப்பட்டிருக்கா. என்னால எதுவுமே செய்ய முடியல. இங்க பாரு சீமா, இன்னைக்குன்னு ரோகிணி நம்ம கூட இல்லாம இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா நீ உன்னோட மனோபலத்தையும் நம்பிக்கையையும் கொஞ்சம் கூட தளர விடாத சீமா. கைய விட்டு போன எதையும் நினைச்சு கவலைப்படாதம்மா. எது நம்ம கையில இருக்கோ அதை நினைச்சு நம்ம அம்மனுக்கு நன்றி சொல்லுவோம். நான் சொல்றத புரிஞ்சுக்குமா. இன்னைக்கு நானும் சஞ்சனாவும் உன் கண்ணெதிரில இருக்கோம்ல. அந்த அம்மனோட அருள் நம்ம கிட்ட இருக்கிறதுனால தானே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமா நாம தான் ஜெயிக்க போறோம். அதுக்கு தேவை பொறுமையும் புத்திசாலித்தனமாவும் தான் நடந்துக்கணும். ஒரு தடவை உன் மனசுகிட்டே நீ கேட்டு பாருமா. ரோகிணி இங்க இருந்திருந்தானா நிச்சயமா அவளும் இதையே தான் சொல்லியிருப்பா. முயற்சியை விட்டுடாதம்மா. தைரியத்தை விட்டுறாதீங்கக்கா. நம்ம நிச்சயமா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும். நான் மோகினி கிட்ட சண்டை போடுவேன். என் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் எப்பாடுபட்டாவது அந்த பானைக்குள்ள இருந்து என் ரோகிணிய நான் காப்பாத்தியே தீருவேன். அதுதான் என் தங்கச்சி ரோகிணிக்கு நான் கொடுக்கிற பிறந்த நாள் பரிசு. இப்படிதான் இருக்கணும். நீங்க என்ன சொன்னீங்க அண்ணி? மோகினியோட சூன்ய சக்திக்கு முன்னாடி என்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. அது சரிதான். ஆனா இன்னொரு உண்மையும் இருக்குல்ல. ஒவ்வொரு ராத்திரிக்கு பின்னாடியும் விடியல் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு தீமைக்கும் முடிவு இருக்கு. அதே மாதிரி மோகினியோட முடிவும் நிச்சயமாயிடுச்சு. அவளோட முடிவுக்கு நான் தான் அந்த மோகினியை கூட்டிட்டு போக போறேன். என் குடும்பத்துக்கு அவ பண்ண கொடுமை எல்லாத்துக்குமே நிச்சயமா அவ ஒரு நாள் பதில் சொல்லித்தானே ஆகணும். சீமா, இப்ப நம்ம போகலாம். இதுக்கு மேல நமக்கு நேரம் இல்ல. அண்ணா, சசி, உமா, நீங்க பவி அண்ணிய நல்லா பாத்துக்கோங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ப்ளீஸ். ஆம், நாங்க பாத்துக்கிறோம். நாங்க போயிட்டு வந்துடுறோம். என்ன விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன். வழியை விடு. இல்ல இல்ல, பாத்து வேற எதுவும் பண்ணிடாதீங்க. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, நீங்க ரெண்டு சகோதரிகளும் ஓர் உயிர் இரு உடல்
ரொம்ப பாசமா இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் உண்மை இல்லைல்ல? ஆனா அதெல்லாம் இல்லைன்னா எப்படி உன்னோட தங்கச்சியோட பிறந்த நாளையே மறந்து போயிருப்ப சீமா? சரி விடு, நானே அந்த பாட்டை பாடுறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ரோஹிணி, ஹாப்பி பர்த்டே டு. அட, பாட்டு பாடுறதுல நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்தே போயிட்டேன் பாருங்க. ரோஹிணி எந்த பானையில இருக்கா தெரியுமா? தோ இப்பவே உங்ககிட்ட காமிக்கிறேன். ரோஹிணி தோ முதல்ல இருக்கு பாருங்க, அந்த பானையில தான் இருக்கா. உங்க எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும்ல? அது என்னன்னா, இன்னைக்கு ரோஹிணியோட பிறந்த நாள் இல்லையா, அதனாலதான் நான் எல்லாத்தை விட மேல வச்சிருக்கேன். அட மோகினி பாத்து, கீழே விழ போகுது. ஜாக்கிரதை மோகினி. இரு 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 இரு, பார்த்து ஜாக்கிரதை ரோஹிணி. மேடம், எதுக்கு இவ்ளோ அவசரப்படுறீங்க? அப்புறம் இன்னைக்கு உங்களோட பிறந்த நாளே உங்களோட இறந்த நாளா மாறிட போகுது. ஆனா உன்னோட இந்த கோபத்திலயும் நியாயம் இருக்கு. உன்னோட இந்த அன்பு சகோதரி உன் பிறந்த நாளையே மறந்துட்டாங்கல்ல? ஆனா அதுக்காக நீ இவங்க எல்லாருக்கும் இவ்ளோ பெரிய தண்டனையை கொடுக்க கூடாது ரோஹிணி. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கக்கூடிய உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. இப்ப எல்லாரும் பாம்பு டான்ஸ் ஆட. என்னோட ஒரு சந்தேகத்தை தீர்த்துட்டு போகிறதுக்காக தான். அது கிடைக்கலன்னா உங்களுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும். ஆனா இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கு பதிலா உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆஃபரை கொண்டு வந்திருக்கேன். என்ன ஆஃபர்? இப்ப என்ன சந்தேகத்தை பத்தி பேசுற நீ? என்ன சீமா, இங்க பாருங்க, நீங்க எல்லாம் நியூஸ் பேப்பரே படிக்கிறது இல்லையா? இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ராஜீவ் குமார்னு ஒரு ஆளு இந்த அறிவிப்பை கொடுத்திருக்காரு. 1 மாசமா அவரோட பையனை காணுமா. யார் அவரோட பையனை கண்டுபிடிச்சு கொடுக்க போறாங்களோ அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்க போறாராம். அப்புறம் நான் என்னோட ஸ்பெஷலான சூனிய சக்தியை வச்சு அந்த பையனை கண்டுபிடிச்சிட முடியும். ஒருவேளை இது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா அப்புறம் இந்த 3 மண்பானையையும் நான் இங்கேயே வச்சுட்டு போயிடுவேன் சீமா. அப்படி இல்லாம இது மட்டும் உங்களோட தந்திரமா இருந்ததுன்னா இந்த 3 பானையையும் நான் இங்கேயே உடைச்சு போட்டுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். உண்மை மட்டும் என்னன்னு தெரியட்டும். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் உங்களோட கண்ணீரை கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கோங்க. சுமதி, தயவு செஞ்சு அழாம சாப்பிடுமா, அப்புறம் நீ ரொம்ப பலவீனமாயிடுவ. பையன் கிடைச்சிருவாமா. அமைதியா இருமா. ஏன் இன்னும் இவங்க கதவை திறக்கல? மோகினி சொன்னது உண்மையா இருக்குமோ? சீமாவோட வேலையாது. அவளுக்கு எவ்வளவு திமிரு. இத பத்தி மோகினிகிட்ட நானே போன் பண்றேன். சீமா கண்ணு முன்னாடி அவ பானை உடைப்பால, அப்பதான் சீமாவுக்கு புரியும். சூனியக்காரிங்க கிட்ட விளையாடினா இதுதான் முடிவுன்னு தெரியும். நீ சாப்பிடுமா, யாரு வந்திருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வரேன்.
சொல்லுங்க, நீங்க யாரு? வீட்ல யாரும் இல்ல போல இருக்கு, அதான் திரும்பிடலான்னு நினைச்சேன். ஐம் சாரி. எங்க வீட்ல என்னுடைய பையனை கிட்னாப் பண்ணிட்டாங்க. அதனால என் பொண்டாட்டி ரொம்ப வருத்தமா இருக்கா. நான் அவளை சமாதானம் படுத்திக்கிட்டு இருந்ததுனாலதான் டக்குன்னு வந்து கதவை திறக்க முடியாம போச்சு. வருத்தப்படாதம்மா, தைரியமா இரு. கொஞ்சம் சாப்பிடுமா. சீனு நிச்சயமா வந்துருவான். ஒரு மாசமா அவன் எங்க போனானே தெரியல. அவனை பத்தி எந்த தகவலுமே கிடைக்கல. அவன் எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒண்ணுமே புரியல. நல்ல வசதி தான் போல இருக்கு. நீங்க 2 பேரும் எவ்வளவு வருத்தத்துல இருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நான் எதுக்காக இங்க, அது உங்களுக்கு உதவி பண்ணதான் இங்க வந்திருக்கேன். நான் அனிதா. நான் ஒரு டிடெக்டிவ். நியூஸ் பேப்பர்ல உங்க அறிவிப்பை பார்த்தேன், அதான் இங்க வந்தேன். நிச்சயமா என்னால உங்க வேலையை முடிக்க முடியும். என்ன, நீங்க என் பையனை கண்டுபிடிக்க உதவி பண்றேன்னு சொல்றீங்களா? ப்ளீஸ் உள்ள வாங்க. என்னம்மா இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? இன்னைக்கு பரத்வாஜ் குடும்பத்தோட மருமகளுக்கு பிறந்த நாள், ஆனா இவ்வளவு அமைதியா இருக்கீங்க. யாரும் எதுவும் பேசிக்க கூட மாட்டேங்கிறீங்க. ஏதாவது பண்ணுங்களேன். சிரிங்க, விளையாடுங்க, ஓடுங்க, ஆடுங்க. என்ன ஏதாவது சொன்னியா? ரோஹிணி என்ன சொல்றான்னா, அக்கா நீங்க எப்பவுமே அழவே கூடாது, அம்மா நிச்சயமா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்றா. அக்கா ரோஹிணி கிட்ட என்ன சொல்றாங்க? அக்கா என்ன சொல்றாங்கன்னா, ரோஹிணி நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் உனக்கு வாக்கு தரேன், நான் உன்னை நிச்சயமா விடுவிப்பேன். ரோஹிணி என்ன சொல்றா? அவ என்ன சொல்றானா, எனக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்குக்கா. பவி, பாத்தீங்களா உங்க குடும்பத்தோட ஆளை என்ன நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்கீங்கன்னு? உங்களுக்கெல்லாம் என்னதான் ஆச்சு? உங்க மருமக மேல ஏன் சூன்ய சக்தி இருக்கிறத பார்த்து பயந்துட்டீங்களா? மறந்துடாதீங்க, நான் ஒரு சூன்யக்காரி. நீங்க எவ்வளவு தூரம் வேணும்னாலும் ஓடிக்கோங்க, ஆனா என் கண்ணுல இருந்து தப்பிச்சு உங்களால வேற எங்கேயும் ஓடி போக முடியாது. இது என்ன தந்திரமா? எதுக்காக இவளை கட்டி வச்சிருக்கீங்க? உங்க வீட்டு மருமகளை இப்படிதான் நடத்துவீங்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அறிவு கிட்ட ஜென்மங்களா? அம்மாதான். அம்மா சொல்லுங்க. மோகினி, நான் முழுசா விசாரிச்சுட்டேன். அந்த அறிவிப்பு உண்மைதான். அவன் பேரு ராஜீவ்குமார். 1 மாசமா அவரோட பையனை காணாமா. அவரோட பொண்டாட்டி ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. அப்படியா? நல்ல ஜாக்கிரதையா பாத்தியா? எந்த சந்தேகமும் இல்ல? இல்ல 110% கன்ஃபார்ம். இன்னொன்னு தெரியுமா, அதை விட அதிகமா நமக்கு தரேன்றாங்க. சரி, நீ சீக்கிரமா வந்துரு. சரிம்மா, நான் வந்துடுறேன்.
சீமா. உன்னோட விதி ரொம்பவே நல்லா இருக்கு. நீ இந்த பானை எல்லாத்தையும் உன்கிட்டயே வச்சுக்க முடியும். ஏன்னா அந்த அறிவிப்பு சரிதானா? நாம எப்படியாவது இந்த ஏற்பாட்டை செஞ்சே ஆகணும். அதாவது அந்த நியூஸ் பேப்பர்ல வந்த நியூஸ் கரெக்ட்ங்கிற மாதிரி. இப்ப நீ ஒரு வேலை பண்ண, இந்த பானை எல்லாம் ஏதாவது ஷோகேஸ்ல வச்சுக்கோ. ஆனா அதுல இருக்கிற யாரையும் உன்னால விடுவிக்க முடியாது. முடிஞ்சா உன்னால முயற்சி பண்ணி பாத்துக்கோயேன். இன்னும் 3 நாளைக்கு அப்புறம் அம்மாவாசை வரப்போகுது. அன்னைக்குதான் நான் உன் பிரேம பலி கொடுக்க போறேன். இப்ப எல்லாரும் பாம்பு டான்ஸ் ஆட போறோம். இன்னும் உனக்கு 3 நாள் தான் இருக்கு. உன் குடும்பத்தை உன்னால காப்பாத்திக்க முடியும்னா காப்பாத்திக்க. ஏன்னா பிரேம நான் பலி கொடுத்துட்டேன்னா இந்த பானையெல்லாம் தானா உடைஞ்சு போயிடும். உன்னோட இந்த உறவுக்காரங்களோட மொத்த உலகமும் அதோட அழிஞ்சு போயிடும். மூணே நாள் தான் இருக்கு சீமா. ஆல் தி பெஸ்ட். மூணே நாள் தான் இருக்கு சீமா. ஆல் தி பெஸ்ட். ஏன்னா பிரேம நான் பலி கொடுத்துட்டேன்னா இந்த பானையெல்லாம் தானா உடைஞ்சு போயிடும். உன்னோட இந்த உறவுக்காரங்களோட மொத்த உலகமும் அதோட அழிஞ்சு போயிடும். சீமா, அம்மாடி சீமா, நீ தைரியமா இருக்கணும்ல. இது மோகினி நமக்கு கொடுத்திருக்கிற அவகாசம் கிடையாது. அந்த அம்மனோட அருளால ஒரு சின்ன வழி கிடைச்சிருக்குமா. அந்த சூனியக்காரிங்க புடியில இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. இந்த 3 நாளுல நம்ம எவ்வளவோ சாதிக்கலாம். நிச்சயமா நாம தான் ஜெயிப்போம். எனக்கு அதுல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குமா. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் நமக்கு இன்னொரு வழியை காமிச்சிருக்காங்க. அதனால நீ தைரியத்தை விட்டுறாதம்மா. பெரியத்த சொல்றது உண்மைதான். எது எப்படி இருந்தாலும் கடைசியில நன்மைதான் ஜெயிக்கும். ஆனா அதுக்காக உன்னுடைய நம்பிக்கையும் தைரியத்தையும் நீ இழக்காது. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி.